Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் 125 நாட்கள் வேலை வழங்கும் விபிஜி ராம்ஜி திட்டம் நாளை முதல் அமலுக்கு வரும் என அரசிதழ் வெளியீடு. திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்கி அரசிதழில் வெளியிட்டது தமிழக அரசு. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட விபி ராம்ஜி திட்டம் நாளை முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் நாளை முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்திலும் இந்த திட்டம் அமலுக்கு வருமா என்ற ஒரு கேள்வி கூட எழுந்திருந்தது. அந்த திட்டம் நாளை முதல் அமலுக்கு வரும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதோடு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் நடைமுறைகள் அடங்கிய அரசிதழையும் தமிழக அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. இந்த நிதி தேவையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு ஏற்கனவே முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அரசாணையும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு 95,000 கோடி ரூபாயை இடைக்கால நிதியாக மத்திய அரசு அண்மையில் ஒதுக்கீடு செய்து அதில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் 7,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்திற்கான நிதி பகிர்வு சதவிகிதம் மாற்றி அமைக்கப்பட்ட காரணத்தினால் தமிழ்நாடு அரசுக்கு பாதகம் ஏற்படுவதாக கடந்த திமுக ஆட்சியில் குற்றம் சாட்டப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த திட்டத்தை நாளை முதல் அமலுக்கு கொண்டு வருவதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதற்கான அரசிதழும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த திட்டத்தினுடைய பணிகளை கண்காணிப்பதற்காக மாநில அளவில், மாவட்ட அளவில், வட்டார அளவில் என 3 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கண்காணிப்பு குழுவை பொறுத்தவரையில் மாநில அளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு குழுவுக்கு ஊரக மற்றும் பஞ்சாயத்து துறையினுடைய முதன்மை செயலாளர் தலைமையில் குழுவும், மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழுவிலும், வட்டாரத்தை பொறுத்தவரையில் அந்தந்த வட்டார அலுவலர் தலைமையில் குழு அமைத்தும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் அனைத்தும் முறைப்படி அந்த 100 நாள் வேலை திட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பணிகள் அனைத்தும் முழுமையாக கிராமப்புற பஞ்சாயத்து அந்த வளர்ச்சிக்கான திட்டங்களாக அமைக்கப்பட வேண்டும் எனவும், ஏற்கனவே இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நடைபெற்று வந்த பணிகள் எந்தவித தொய்வும் இன்றி தொடர்ந்து நடைபெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், இந்த பணிகள் தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற இருக்கக்கூடிய அந்த கிராம சபை கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றி இந்த பணிகள் தொடர்பான ஆய்வறிக்கையை அந்த கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் பார்வையில் வைக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பெண்கள், ஆண்கள், மாற்றுத்திறனாளிகள், 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் உள்ளிட்ட யாரெல்லாம் இதில் பணிபுரியலாம் என்ற வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழக அரசு இந்த அரசிதழ் மூலமாக வெளியாகி இருக்கிறது. அதன் முறையில் திருநங்கைகளும் இந்த திட்டத்தில் கீழ் பணிபுரியலாம், பயனடையலாம் எனவும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அரசிதழில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.